ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி எப்பயும் போல் எங்களோட மார்னிங் ரொட்டீன்லேயே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவாக எடுத்திருக்கேன். இப்போ எங்கள் அம்மாச்சி காலையிலேயே உலை வச்சு அரிசி போட்டிருக்காங்க. சோறு வெந்துக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், பாப்பாவோட ட்ரெஸ். காலையிலேயே போய் மீன் வாங்கிட்டு வந்திருப்பாங்க இருக்குது. எங்கள் கம்மாயில் இன்றைக்கி பக்கத்தில் மீன் பிடிச்சிருக்காங்க. இந்த கம்மாயோட பேர் வந்து பொட்டக்கல்லை கம்மாண்டுவாங்க. பாருங்க, இது வந்து நெய்வாலை மீன் நினைக்கிறேன். நெய்வாலை மீன் புல்லுக்கண்டை எல்லாமே கலந்து மிக்ஸ் பண்ணி போட்டுட்ருக்காங்க. எங்கள் அம்மாச்சி தண்ணி பிடிச்சிட்ருக்காங்க. இருங்க காமிக்கிறேன். முன்னாடி தண்ணியே வராமல் போய் அந்த சைடு போய் தூக்கிட்டு வருவாங்க, 2 குடமா. எங்கள் தாத்தா போய் இப்போ இந்த அளவுக்கு தண்ணி வருது. வீட்டில் ஒரு அரமாங்க எடுத்துகிட்டு வரையா பழைய உள்ளூரில். ஹைரா தூங்கி எழுந்திரிச்சிட்டியாம்மா? இரு, அம்மா வந்து அப்பத்தாட்டா குடத்தை எடுத்து கொடுத்துட்டு வர்றேன். தண்ணி இவ்வளவு இருக்குது, ஆனால் அதுக்குள்ளே ஃபுல்லாக எறும்பு. ஹைரா குட்டி, ஓய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? விளையாண்டுக்கிட்டு இருக்கியா தொட்டிக்குள்ளே? ஏன் சாமி வர்றியா? செந்திரிச்சு வா. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், தாத்தா ஆட்டுக்காய் எப்படி தொங்க விட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு அதையும் இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பு வைக்கணும். அதையும் வீடியோ எடுத்து போடுறேன். சூப்பு எங்கள் அம்மாச்சி செம்ம டேஸ்ட்டாக வைப்பாங்க. இருக்கட்டும் மாச்சி, மாமா வந்து தூக்கிட்டு வரட்டும். மூடி வைங்க அப்படியே வச்சு. ஏம்மா? ஹைராவ், என்ன சேட்டை பண்ணுறியா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த இளநீ எங்கள் அம்மாச்சிக்கு குடிக்கிறதுக்காக மருந்து சாப்பிட்டதுனால இளநீ குடிக்க சொன்னாங்க. இந்த ஒரு இளநீ வந்து 50 ரூபா. அதில் ஏதோ நம்பர் மாதிரி வேறு ஒட்டி வச்சுருக்காங்க. 438. நீ அடுத்து வந்து மீன் குழம்பு வைக்கணும். இங்கே பாருங்கள், நான் நேற்று வச்சு தலைக்கறி குழம்பு வச்சுட்டு எங்கள் தாத்தா டென்ஷன் ஆகிட்டாங்க. அது கறியே வேகவே மாட்டேன்ட்டுருச்சு. அதுக்கப்புறம் குக்கரில் போட்டு திட்டு வாங்கி நிறையா டென்ஷன் ஆகிடுச்சு. செம்ம வாசனையாகவே இருக்கே. என்ன நடக்குது காலையிலேயே? சுடு தண்ணி வச்சு எங்கள் அம்மாச்சி மூஞ்சி துடைச்சிக்கிட்டு இருக்காங்க. டான்ஸ் ஆடுறாங்க.
ஹைரா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சோறு நான் தான் அடைச்சி விட்டேன். அடுத்து வந்து அடுப்பில் வந்து தலைக்கறியை வச்சுருக்கேன். நைட்டு சமைச்சிட்டு அளவு கொஞ்சம் மிச்சம் இருக்குது. நைட்டு சமைச்சிட்டுன்றேன், நைட்டு சாப்பிட்டுட்டு இந்த எடுத்துகிட்டு வரேன் மச்சி. விறகடுப்பில் வந்து குக்கர் வந்து வச்சோம்னா தீயை கொஞ்சம் கம்மியாக எரிக்கணும், உள்ளர மட்டும் கீழே படுற மாதிரி, இல்லைன்னா அதெல்லாம் உருக பார்க்கும். வெயில் காலையிலே செமையாக அடிக்குது. கேமராவுக்கு பார்க்குறப்ப நடுவில் ஒரு வெளிச்சம் போகிற மாதிரி இருக்குமாச்சி. சூப்பராக இருக்குது பார்க்க. போட்டு எடுத்துடுறவா குட்டி பாப்பாவுக்கு. பொட்டு மட்டும் வைக்க விட மாட்டான் என் மகன். ஏய் ஹைரா, இருடா பொட்டு வைக்கட்டும். புட்டிக்கணுமா? இந்த பார்த்தா புட்டிக்கு. சுச்சு குட்டி. இந்த கம்பு எடுத்துற. வட இந்த அக்கா அண்ணே கையில பொட்டு வைக்க போற தெரியுது மாஜி. என்ன நடக்குது? சும்மா அப்படியே வச்சு இழுக்கி விடுங்க மாஜி. இழுக்கி விடுங்க. பொட்டு வச்சுக்கிட்டு ஏன் மாஜி அதெல்லாம் கண்ணில் குத்திராம மாஜி, சும்மாவே வைக்க விட மாட்டா. அம்மாச்சி டான்ஸ் ஆரம்பிட்டு குத்திராம விட்டுருங்க வேணாம். என்ன சேட்டை குட்டி. கம்பட்டா நீ சொல்லு. கட்டச்சி கம்பட்டா இங்க நான் சொல்லி இங்க கையில இந்த கையில இந்த எண்ணி பாரு. இந்த இந்த கட்டுப்படாத பிள்ளை. கம்பட்டா இந்த கம்பட்டு இந்த அப்பா ஹைரா பொட்டு வச்சா பிடிக்காதாம்மா உனக்கு? ஏன் சாமி பொட்டு வச்சா பிடிக்காதா? என்ன நடக்குது மாச்சி? பவுடரை கூட அடிக்க வந்து என் மக டென்ஷன் ஆகிட்டா. ஒரு சின்ன பிள்ளைக்கு இப்படித்தையும் பவுடர் அடிப்பீங்களா பப்புனுக்கு மாதிரி? இப்போ பார்க்க எப்படி இருக்க? அழகா பொட்டு வச்சு விட்டாங்கல்ல உனக்கு. பொட்டு ஆனால் வைக்க விட மாட்டேங்கிற. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீன் தான் எங்கள் மாமா காலையிலே போய் வாங்கிட்டு வந்தாங்க கம்மாயில் போய். கிலோ 100 ரூபா பரவி. இது கிலோ 100 ரூபா, 2 கிலோ வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ என் தம்பி வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் வந்து குழம்பு வைக்கணும். வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து புளி மட்டும் ஊற போட்டு குழம்பு வைக்கணும்.
நான் இந்த மீன் பேர் தெரியாமல் வந்து இதுன்னு நினச்சேன் பாரதி. இது என்னமோ அது பேர் வரும்லடா பாரதி, பாப்புலட்டு. சரி, இந்த நெய்வாலை அந்த மாதிரி மீன் நினச்சேன். இது வந்து கொடுவா மீனா, கம்மா கொடுவா. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ பாத்திரம் விளை கிடக்குங்க. எங்கள் அம்மாச்சியும் என் தம்பியும் சேர்ந்து மீனை க்ளீனும் பண்ணிட்டாங்க. ஏம்மா வேறு நான் குழம்பே வச்சுருப்பேன். என் செல்லக்குட்டி அப்போயே எந்திரிச்சு நீ எதுவும் பண்ண விடலை. இந்த மீன் செம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்குது. வெள்ளை வெள்ளையே இருந்துருக்கா. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், எங்கள் மாமா அன்னைக்கு குழம்பு வச்சிட்டாங்க. அவங்க தான் குழம்பு வச்சாங்களா, நான் வைக்கிறேன், எப்படி வச்சுருக்காங்கன்னு காமிக்கிறேன். நீ கொதிச்சுக்கிட்டு இருக்க, அதை இறக்கி என் தம்பி வந்து எங்கள் அம்மாவும் என் தங்கச்சியும் பார்க்க போகிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து விடணும். அப்படியே செல்லக்குட்டி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கா பாருங்கள். இவங்க பிள்ளை என்னலுக்கு வந்து இப்போ புளிய மரத்து பிள்ளைக்கே தான் இல்லை, நானும் வெயில் அந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கு. இதில் வந்து பொரிக்க மீன் கலந்து வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீனில் வந்து குழம்போட பொரிச்ச மீன் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். முள் இருக்காது அவ்வளவா, நல்லா இருக்குது பொரிச்ச மீன். எங்கள் அம்மாச்சி காலையில் இளநீ வெட்டி சாப்பிட்டுட்டு, இளநீ ஒரே நாளையில் பருப்பு மாதிரி ஆயிடுச்சு. இல்லை சாப்பாடு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என் தம்பி ஊருக்கு கிளம்பிட்டியான். இங்கே பாருங்கள் மதியத்துக்கு வந்து சோறு சமைச்சிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து இந்த சட்டியில் எங்கள் அம்மாச்சி உலைய வச்சு விட்ருக்காங்க, குழம்பு வைக்கிற சட்டியில் போய். ஏவா அவ்வளவு பாத்திரமும் விளக்காமல் கிடந்துச்சா, எல்லாத்தையும் விலைக்கு உள்ளார கவுத்து போட்டாச்சு. இது வந்து குருண அரிசி, கல் இருக்கவும் கல்லெல்லாம் 4 தடவை. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.